ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற தண்டனையின் கரங்கள் எடுக்கப்பட வேண்டுமே. ஆனால் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி ஜெபிங்க அப்படின்னா, ஆண்டவரே நான் தான் ஆண்டவரே காரணம், நான் தான் ஆண்டவரே காரணம், நான் ஜெபிக்காம விட்டது என் தப்பு தான்ப்பா, நான் கொஞ்சம் பொறுமையா இருக்காது என் தப்பு தான்ப்பா, நான் வசனத்தின் பேரில் நான் நாட்டமா இல்லாதது என் தப்பு தான்ப்பா, இன்னும் கொஞ்சம் அப்படி செஞ்சிருக்கலாமோ, இன்னும் அப்படி வழி நடத்தி இருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இப்படி இருந்திருக்கலாமோ, இன்னும் கண்ணும் கருத்துமா இருந்திருக்கலாமோ அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற நிறைய ஜனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் மேல அப்படியே குற்றம் படுத்துறாங்க. கர்த்தருக்கு கண்ணு இருக்கா? ஆண்டவர் பார்த்து தானா இருக்கிறாரா? அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா அப்படி நடக்குமா? ஆண்டவர் காரணம். ஆண்டவர் மேல பழி போட்டாங்க. பாஸ்டர் காரணம், பக்கத்து வீட்டில் இருக்கிற நபர்கள் காரணம், யாரோ ஒருத்தர் காரணம். இல்ல இல்ல, சங்கீதக்காரனாய தாவீதை போல இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவரே ஐயம் நான் தாப்பா, நான் தாப்பா, நான் தாப்பா, நான் தாப்பா காரணம், என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரே, எனக்கு நீதி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற அந்த நிமிஷத்திலே ஆண்டவர் இரக்கம் செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். இது மட்டுமல்ல, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது, வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். 14வது வசனம், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே 2 பேர் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜெபிக்கும்படியாக சொல்லுகிறார்கள். அப்போ ஒருவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் தசம பாகத்துல ஒழுங்கா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஆண்டவருடைய விஷயத்துல எல்லாத்துலயும் ஒழுங்கா இருக்கிறேன், நான் கரெக்டா உபவாசம் இருக்கிறேன், அங்க இருக்கிற ஆயக்காரனை போல இல்ல, நான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நீதியை சொல்லுகிறான். ஆனால் இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆயக்காரனை குறித்து, அவன் தூரத்துல நின்று தன்னுடைய கண்களை ஏறெடுக்க துணியாமல் அப்பா பார்த்து சொல்றான், ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லை, நான் தான்ப்பா காரணம், நான் நிரூபிக்க வரல, எனக்கு பணம் இல்லாதனால நான் கொடுக்கல ஆண்டவரே அப்படின்னு சொல்ல வரல, உபவாசம் இருக்கிறதற்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்ல வரல, இல்லைன்றால் பரிசுத்தமா வாழ்றதற்கு என்னால முடியல, சுத்தி அத்தனை பேர் இருக்கும்போது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யாரையுமே சுட்டி காமிக்காம ஆண்டவருடைய சமூகத்துல சொல்றான், பாவியாகிய என்மேல் இரக்கமாய், பாவியாகிய என்மேல் இரக்கமாய். இன்றைக்கு இருக்கிற நிறைய வாலிப சகோதரன், நிறைய வாலிப தங்கச்சிங்க இன்னைக்கு தப்பு பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்டர் என்னை சுத்தி அப்படி இருக்கிறாங்க பாஸ்டர், என் காலேஜில் அப்படி இருக்காங்க, என் கேர்ள்ஸ் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி நான் எவ்வளவு பரவாயில்ல, அவங்கெல்லாம் ரொம்ப மோசம், சினிமாவுக்கு போறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, என் கூட இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப மோசம், என்னென்னமோ பண்றாங்க, நான் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற வாலிப தம்பிகளும் தங்கச்சிங்களும் நிறைய நேரத்தில் சுத்தி இருக்கிறவங்களை சுட்டி காமிச்சு, அவங்களோட நான் எவ்வளவு பரவாயில்ல, அவங்கள விட நான் எவ்வளவு பரவாயில்ல, அவங்க தான் மோசம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல, பாவம் சுற்றி நிற்கும் போது அதை ஜெயித்த ஜோசேப் என்கிற ஒரு தேவ பிள்ளை இல்லையா? தேவ பிள்ளை இல்லையா? தன்னை சுற்றி இருக்கிற உதாரணங்கள் தவறாக இருக்கும் போது, அந்த ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாய் இருக்கும் போது சின்ன பிள்ளையாய் வளர்ந்த சாமுவேல் தேவ சமூகத்தில் வளரலையா? வளரலையா? வளர்ந்தவர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. அதனால ஸ்டாப், முதல்ல நீங்க நிறுத்துங்க. எதை நிறுத்துங்க அப்படின்னா, அவங்க தான் காரணம்னு சொல்றத நிப்பாட்டிட்டு இன்றைக்கு உங்களை யோசிச்சு பாருங்க, உங்களை யோசிச்சு பாருங்க. இப்படி அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணுவார் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல, நினைக்கவே இல்லை சொன்னீங்கல்ல. இல்லை இல்லை இல்லை, அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு ஆரம்பிக்கிறார், உயர்த்தணும்னு நினைக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த யாருக்காக இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறார்னு எனக்கு தெரியாது, ஆனா யாரோ ஒருத்தருடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு, மகனே மகளே ஒன்று செய்,
நீ இன்னொருத்தரை பார்த்து பார்த்து இல்லை இன்னொருத்தருடைய காரியத்தை யோசிச்சு யோசிச்சு நினைச்சுக்கிறத விட்டுட்டு நான் எழும்பணும் ஆண்டவரே. 1000 பேர், அதான் உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகக்கூடாது. நான் சரியா இருந்திருக்கணும், நான் தான் காரணம். நெகேமியாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நெகேமியா ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் முன்னோர்கள் செஞ்சதுக்கு நான் என்ன ஆண்டவரை பண்ண முடியும், எங்க அப்பா அங்க பண்ணதுக்கு நான் என்ன ஆண்டவரை பண்ண முடியும் அப்படின்னு கேட்கல. ஆண்டவரிடத்தில் சொல்லும் போது சொல்ல, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் ஆண்டவரே, அதுல நானும் ஒரு காரணம் ஆண்டவரே. உடனே ஆண்டவர் இறங்கினார். தானியேலை குறித்து வேதம் சொல்லும் போது அவனுடைய ஜெபமும் அப்படிதான் இருக்கிறது, ஆண்டவரே நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். உடனே ஆண்டவர் இறங்கினார் பாருங்க, இறங்கினார் பாருங்க. அவங்க பழி ஏன் மேல என்ன? நிறைய பேர் அப்படிதான், குடும்ப சாபத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்ப கட்டுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க தப்பு பண்ணதை ஆண்டவர் ஏன் மேல எது கேட்கிறாரு? நான் என்ன துரோகம் பண்ணேன், நான் என்ன கஷ்டம் பண்ணேன், நான் அவங்க செஞ்ச பாவத்தை ஆண்டவர் அவங்க தலைமையில வாங்கிட்டு போக வேண்டியதானே? இப்படி நிறைய பேர் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க தப்புன்னா அவங்க மேல ஆண்டவர் கேட்கட்டும், என் மேல ஆண்டவர் கேட்க கூடாது. இல்ல இல்ல, ஆண்டவருக்கு உரிமை இல்லையா? ஆண்டவருக்கு உரிமை இல்லையா? ஆண்டவர் அதெல்லாம் இருக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே நானும் காரணம், ஆண்டவரே என் தகப்பனை மன்னியும், அவங்க இல்லாம நான் இந்த உலகத்துக்கு வரல, நான் தான் காரணம்னு சொல்லும் போது ஆண்டவர் வெற்றியை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களோடு கூட அழுத்தம் திருத்தமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவனுடைய பிள்ளை இல்லைனால் ஒரு மனிதன் தன்னை எதனால் எல்லாம் அவன் கெடுத்து கொள்ளுகிறான், எதனால அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க அப்படின்றத குறித்து இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு தெளிவாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க முடிக்க போறேன். நன்றாய் கவனிங்கள். இன்றைக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த செய்தி என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறதற்கு யார் காரணம்? அது நான் தான் காரணம் என்று சொல்லி, அந்த நான் எதனாலே என்னுடைய வாழ்க்கையை நான் கெடுக்கிறேன், எதனாலே என் வாழ்க்கையை நான் ஒன்றும் இல்லாம பண்றேன் அப்படின்றத செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதிலிருந்து வெளியே வருவதற்கு உங்களையே நீங்க கெடுத்துக்க கூடாது, உங்களையே நீங்க அழிச்சிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய மனிதர்கள் அவர்களே அழிக்கிறார்கள், அவர்களே மாய்த்து கொள்ளுகிறார்கள். இந்த தவறுகளை நீங்க செய்யக்கூடாது என்கிறதற்காகத்தான் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு மனிதன் தன்னை எதனால் தன்னை கெடுத்துக் கொள்ளுகிறான். வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாய் பாடினார்கள். இன்னொரு விசை கூட வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சவுல் ராஜாவை குறித்து பெரிய விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டபோது, ஆண்டவர் முதலில் யார ராஜாவா கர்த்தர் ஏற்பாடு செஞ்சார்னா, இந்த சவுலை ஆண்டவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். கழுதைக்கு பின்பாக போய் கொண்டிருந்தான். பென்யமீன் கோத்திரத்திலே இவனுடைய கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம். தகுதி இல்லாத ஒரு மனிதனை ஆண்டவர் எடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும், சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முதல் ராஜாவாய் ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார். அது மட்டுமல்ல, அவனுக்கு வரங்களை ஆண்டவர் கொடுத்தார், தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்தார். அவனை வழி நடத்துகிறதற்கு சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்க தரிசியை கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்தார். ஆனா
இந்த சவுல் ராஜாவினுடைய ஒரே ஒரு குணத்தினால தன்னுடைய வாழ்க்கையை முழுசும் அவன் அழிஞ்சிட்டான். தன்னுடைய ராஜ்ய பாரத்தை அழித்தான், தன்னுடைய மதிப்பை அழித்தான், தன்னுடைய தூக்கத்தை அவன் அழிச்சிட்டான், தன்னுடைய சரீரத்தை அவன் அழிச்சிட்டான். கடைசியில தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டான். தான் கடைசியில வேதம் சொல்லுகிறது, அவன் தற்கொலை செய்து செத்து போகிறது போல கடைசியில இறந்து போற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எந்த காரணத்தினால இந்த சவுல் தன்னை எதனால இவன் கெடுத்து கொண்டான்னா இங்கதான் ஆரம்பமாகுது. உங்களுக்கு தெரியும், தாவீது கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய அரக்கனை கொன்று விட்டு அவன் வரான். வந்த உடனே அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுறாங்க. அப்போ தாவீதை ரொம்ப உயர்த்தியும் சவுலை ரொம்ப குறைச்சும் பேசிட்டாங்க. உண்மையிலே சொல்ல போனா இது ஒரு தவறான காரியம் தான். அப்படி பாடி இருக்க கூடாது. ஏன்னா என்னதான் இருந்தாலுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா இந்த சவுல் தான் ராஜா. அவனை தான் உயர்த்தி அவனுடைய அண்டர்ல இந்த தாவீது ஜெயிச்சிட்டான் அப்படின்னு பாடினா கூட பரவாயில்ல. ஆனா இந்த ஸ்திரீகள் ஆடி பாடும்போது தாவீதை ரொம்ப பெருசா சொல்லி சவுலை ரொம்ப குறைவாய் சொல்லிட்டாங்க. அவனுக்கு அவர்கள் எல்லாருமே தன்னை குறைவாய் சொன்னதை இல்லைன்றால் அந்த இடத்துல ஒரு தோல்விய அவனால ஜமாளிக்கவே முடியல. சே, என்ன இப்படி பேசிட்டாங்களே, நான் இந்த ஜனங்களுக்கு முன்னாடி இவ்வளவு கேவலமாயிட்டேனா, இவ்வளவு நான் மோசமாயிட்டேனா, இவங்கெல்லாம் இப்படி பாடுற அளவுக்கு நான் ஆயிட்டேனா, அவ்வளவுதான் என் வாழ்க்கை, இனி நான் எங்க எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தோல்வியை வச்சு தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இந்த சவுல் அழிச்சிட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கூட நிறைய பேர் இன்னைக்கு ஒன்றும் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு வேதனையை சுமக்கிறதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு நீங்க அழுதுட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்க வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காததுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க நிறைய பேர் வாழ்ற வாழ்க்கைய கடினமாய் வாழ்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த ஒரே ஒரு தோல்வினால இனி அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கையில ஜெயமே இல்லைன்னு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாங்க. இல்ல, ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்ச உடனே உங்க வாழ்க்கை தோல்வி ஆயிருமா? ஒரு இடத்துல அவமானப்பட்ட உடனே உங்க வாழ்க்கையில இனி உங்களுக்கு பெருமையே வராதா? ஒரு இடத்துல விழுந்த உடனே இனி நீங்க எந்த இடத்துலயுமே எழும்பி நிற்க மாட்டீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு இடத்துல தோற்று போயிட்டதுனால நான் வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் தோற்று போயிட்டேன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய சூசைட் நடக்குது. நிறைய பேர் தற்கொலை செய்து மாண்டு போகிறார்கள். இந்த வருடம் ஆண்டவருடைய இன்னும் ஒரு இறக்கம் பாருங்க. இந்த 10th எல்லாம் எழுதி முடிச்ச உடனே இந்த பிள்ளைங்க தான் எதிர்பார்த்த மார்க் வரல அப்படின்னு சொன்ன உடனே வருஷம் 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்களாவது தற்கொலை செய்து மாண்டு போறதை நம்ம செய்தித்தாளில் வாசிக்கிறோம். தன்னுடைய இன்னும் நிறைய பேர் காதல் தோல்வி அடைஞ்சு, நான் நினைச்ச பொண்ணு எனக்கு கிடைக்கல, அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு அந்த காதல் தோல்வியினால செத்து போறவங்க, தற்கொலை செய்து மாண்டு போறவங்க எத்தனையோ பேரை நம்ம செய்தித்தாள்களில் வாசிக்கிறோம். எத்தனையோ நியூஸை நம்ம கேள்விப்படுகிறோம். பையன் இப்படி சொல்லிட்டான், பொண்ணு இப்படி சொல்லிட்டான். வாழ்க்கையில ஒரே ஒரு தோல்வி நிறைய பேரை தவறான முடிவுக்கு நேராய் கொண்டு போனதை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். சத்தத்தை கேட்கிற நீங்க யாராவது அப்படி இருப்பீர்களே ஆனால் தயவு செய்து உங்களை நீங்களே அழிச்சுக்காதீங்க. ஒரு தோல்வி வாழ்க்கையே தோல்வி அல்ல. ஒரு தோல்வி, 2 தோல்வி, 3 தோல்வி. ஆனா ஆண்டவர் உங்களை தோல்வியை பார்த்ததுக்கு சரிக்கு சரியாய் இல்லைன்றால் அதை விட அதிகமாய் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ண முடியும்.